யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். அதுதான் கர்த்தர் சபைக்கென்று வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தை. ஜாஷுவா சாப்டர் 3 verse 7. எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமே, அது நமக்குள்ளது. அது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவரே, இந்த வருடத்திலே எங்களை பலப்படுத்தி முன்னேறி செல்லும்படி உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய பலனும் எங்களை தாங்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை இடையூறுகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம் ஐயா இன்றைக்கு எங்கள் இருதயங்களிலே பதிக்கப்படட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்கள் இருதயத்தில் என்றென்றைக்கும் எழுதப்பட்டு நிலைத்திருக்கச்சு. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, The Lord will exalt you. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த யோசுவா 3வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சபையில் நம்ம நிறைய முறை தியானிச்சிட்டோம் பல்வேறு கோணங்கள்ல. இன்றைக்கு அவர்கள் யோர்தானை கடந்ததை குறித்து நாம் ஒன்றும் பார்க்க போறதில்லை. ஆனால் இதனுடைய நடுவில் ஆண்டவர் யோசுவா என்கிற மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இது ஒன்றை மாத்திரம் கொஞ்ச நேரம் அப்படி நம்ம தியானிப்போம். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. இந்த ஆண்டவர் எப்படி அப்படின்னா, தம்முடைய பிள்ளைகளோடு அவர் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது, நான் உனக்கு செய்வேன் அப்படின்லாம் சொல்றது இல்லை, இது செய்கிறேன் அப்படின்லாம் சொல்றது இல்லை. வேதம் சொல்லுகிறது 2 இருக்குது பாருங்க. அதாவது ப்ராமிஸ் ஒன்று இருக்குது, ஓத் ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தர் மேல சத்தியம் பண்ணி சொல்றது. வேதம் சொல்லுகிறது ஆணையிடும்படி தேவன் அவருக்கு பெரியவர் ஒருத்தரும் இல்லாததுனால அவர் தாம் பேரிலேயே ஆணையிட்டு கொண்டாருன்னு போட்டிருக்கு. சரியா? நல்ல கவனிங்க. இப்ப தேவனுடைய வார்த்தை ஒண்ணு நிறைவேறலன்னா அவருடைய கேரக்டரே நம்ம சந்தேகப்படும். அதனால தேவன் ஒரு நாளும் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றாம விடுறதே இல்லை. அவர் எதை சொன்னாலும் நிறைவேற்றுகிறதுல அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை உடன்படிக்கையாவே பண்றார். உனக்கு செய்யறம்பா அப்படி சொல்றது இல்லை, உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஒரு நாள் ஒருத்தர் மீறவே கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், உடன்படிக்கையில் பல்வேறு காவனன்ட், நிறைய விதமான உடன்படிக்கைகள்லாம் உண்டு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த பிளட் காவனன்ட்னு ஒன்று இருக்குது, ரொம்ப டேஞ்சரான ஒன்று. ஆபிரகாமோடு கர்த்தர் அது மாதிரி தான் பண்ணாரு. ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வரும்பொழுது அது பிளட் காவனன்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இது எப்படி வந்துச்சு? கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துச்சு. சும்மா ஒன்றும் அப்படி பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு காலத்தில் சொல்லிட்டு போன மாதிரிலாம் வரல. அது கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு வந்ததுனால கண்டிப்பா அது காவனன்ட் தான். இதை ஒரு நாளும் தேவன் முறிக்கவே மாட்டார். நாம தான் தெரியுமே, இன்னைக்கு 2024 ஒரு டிசிஷன் எடுத்துட்டு எத்தனை பேர் அதை செஞ்சேன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில கூட கண்ணீரோட, நேற்று ராத்திரியில் நிறைய பேர் கர்த்தாவே அப்படி செய்யறையா இப்படி செய்யறையா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நாம டிக்கெட் எடுக்கிறோமோ இல்லையா, ஆண்டவர் பார்ப்பார், என்னப்பா மொத்த பேப்பரும் காலியெல்லாம் இருக்குது, 2025 முடியும் பொழுதுன்னு சொல்லிட்டு வேடிக்கையை தான் பார்ப்பார். ஆனால் தேவன் ஒரு நாள் அப்படி பண்றதே இல்லை. தேவன் அவர் எதை சொன்னாரோ அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாருங்க, கரெக்ட். எதுக்கு வாக்கு கொடுத்தாரு? உங்களையும் என்னையும் அதே போக்கில் அழைச்சிட்டு வரணும். ஏன் ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரட்சித்துட்டு அவர்களோடு கூட அவர் நடந்தே வர்றார். நல்ல கவனிக்க, நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் நீ போ நான் பார்க்குறேன்லாம் அப்படிலாம் சொல்றதே இல்லை. எனக்கு பைபிள் ஒரு வசனம், அவர்கள் பாளையம் இறங்கும் இடத்தை பார்க்கும்படி அவர்களுக்கு முன்பாக போனார்னு இருக்கு. சொல்ற புரியுதா? அவங்க எங்க கேம்ப் போடணும்னு அதை பார்க்கறதுக்கு முன்னால போனாராம் அவர். இவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளுங்களா என்ன அவரு போய் பார்க்கறது? நம்ம மேல வச்சு அன்பு பாருங்க. அது எனக்கு எப்பொழுதுமே யோசிப்பேன். நான் அந்த ஹோட்டல் ப்ளூ டைமண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சென்னைக்கு வந்த புதுசுல.
பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க, வந்து ஒவ்வொரு ரூம்ஸை பார்ப்பாங்க. இந்த ரூம் எப்படி இருக்குது, போய் பாத்ரூம்லாம் போவாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா பெரிய ஆஃபீஸர் வரப்போறாரு, அவருக்கு ரூம் போடணும். அதனால அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. வசனம் சொல்லுது, இதுங்க எல்லாம் செங்கலை மிதிச்சுக்கிட்டு அப்படியே கடனங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கேம்ப் போடுறதுக்கு இவரு முன்னால போய் பார்த்தாராம், என் பிள்ளைங்க வந்து உட்காரணும். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில தேவனே பார்த்து தான் மாறால கேம்ப் போட வைக்கிறார். அப்படிதானே? சொல்றது புரியுதா புரியலையா? ஏன் மாறால கேம்ப் போடணுங்க? இவங்க ஒன்றும் தற்செயல வரல. வசனம் சொல்லுது, அவர்கள் பாளையம் இறங்கும் இடத்தை பார்க்கும்படி அவர்களுக்கு முன்பாக போனார். பாளையம் இறங்கும் இடத்தை பார்க்கும்படி முன்னால போனார்னா, இந்த இடத்துல தண்ணீர் கசப்பா இருக்குன்னு தெரிஞ்சேதான் அவர்களை பாளையம் இறங்க வச்சார் ஆண்டவர். அவருக்கு நல்லா தெரியும் இது என்னதான் இருக்குது பாப்போம், இது மனசுல இருந்து வெளியே வரட்டும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மொத்தமா பொட்டுன்னு போச்சு. போ கவனிங்க. அதனாலதான் நான் எப்பொழுதும் ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஆண்டவர் என்ன வெறுமனே ரட்சித்துட்டு அப்படி விட்டுறது இல்லை. நம்ம தெளிவா கவனிக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் டைம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பிரதர், அவ்வளவுதான். என் நேற்று ராத்திரி பேசவே முடியல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்நானம் என்பது என்ன, ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து பார்வோனுடைய பிடியிலிருந்து ரத்தத்தினால என்ன மீட்டு வெளியே கொண்டு வர்றார், அவ்வளவுதான். நம்ம இதுலயே திருப்தி ஆயிரும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டோம். ஆனா அப்படியே தான் அதே வனாந்திர வாழ்க்கை. ஒரு கசப்பு வந்துச்சுன்னா, ஓ இதுக்கா கொண்டு வந்தீர். ஒரு குறவு வந்துச்சுன்னா, ஓ இதுக்கா கொண்டு வந்தீர். அப்பவே நல்லா தெரிஞ்சிடும் இந்த வண்டி இன்னும் வனாந்திரத்தெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு. நல்லா கவனிங்களேன். சிவந்த சமுத்திரத்துல தான் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல தான் வாசிக்கிறோம். எல்லாம் வெளியே வந்தாச்சு, வனாந்திரத்துல வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் அப்படியே விடல. இப்ப யோர்தான் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிக்கிறார். இந்த யோர்தான், நான் இப்போ அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக போக விரும்பல. அது நான் ஏற்கனவே ஒரு நாள் சபையில் தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ இந்த ஜார்டனை தாண்டி உள்ளே போனால் தான் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒன்று இருக்குது பாருங்க. அங்கே போய் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அற்புதம் தேவைப்பட்டுச்சு. வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும் இந்த தேவர் இந்த வில்டர்னஸ் அங்கே வந்து மண்ணா வந்துகிட்டே இருந்துச்சு. சாட்சி கேட்ட ஒண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. பிரதர் கண்ணால பார்த்தேன் பிரதர், அப்படி பார்த்தீங்கன்னா பல 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 மண்ணா கொட்டுச்சு பிரதர். ஆனா வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கால் வைத்த நாளிலே தானே மண்ணா பெய்யறது நின்று போயிட்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ நிக்கிறது அற்புதத்திலேயே நிக்கிற, கரெக்டா? அப்படி பாக்குறதுலாம் இல்லை, உனக்கு எல்லாமே நான் தான். ஏன் காணனுக்குள்ள மண்ணா பொழியல? ஏன் இன்னொரு விஷயத்தை கூட கவனிங்க. அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பின பொழுது வெறுமனே உடன்படிக்கை பெட்டி மாத்திரமல்ல, மேகம் ஒண்ணு அவர்கள் அப்படி நடந்துச்சு. பகலிலே மேகஸ்தம்பம், இரவில அக்னி ஸ்தம்பம் அப்படி நடத்திட்டு வந்துச்சு. ஆனா ஜார்டன் பக்கத்துல வந்த உடனே மேகம் கிடையவே கிடையாது, வெறும் உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான். கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த அற்புதம் அடையாளம் பிரம்மாண்டத்தெல்லாம் பார்க்காத, உனக்கு வசனத்தை தந்துட்டேன். உடன்படிக்கை பெட்டி என்பது கிறிஸ்துவானவர் வேர்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேற எதையுமே பார்க்காத, உனக்கு அதெல்லாம் அடையாளம் நடக்குதா நடக்கல அதை பத்தி நீ ஒரே பண்ணிக்காத, உனக்கு கிறிஸ்துவ நான் காட்டிட்டேன், வார்த்தையானவர் உனக்கு காட்டிட்டேன், அவர் மேல மாத்திரம் கண்ணு வச்சு நீ போயிட்டே இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் ஆண்டவர் வசனத்தை உறுதியாக பற்றி கொண்டு நம்மை நேர் வழியில நடத்த போகிற. அப்படின்னால எல்லாரும் கர்த்தர் நல்ல கரங்கள் ஒருத்தர் வழியில சொல்லுவோமா? ஆமென். இந்த ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு சிறந்ததை தர விரும்புகிறார். நம்ம நேற்று நைட்ல பார்த்ததான் இப்ப பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சிறந்ததை கொடுக்க விரும்பினார். தம்முடைய பிள்ளைங்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவர், உங்களுக்கு எனக்கும் கூட அதான் பாருங்க, ரொம்ப சிறப்பானதை தான் தருவார். இருக்கிறதுலே சிறப்பானது பார்த்தீங்கன்னா சால்வேஷன், கரெக்டா? வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால். அப்படின்னா இருக்கிறதுலே பெருசு என்னதுங்க? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாச்சு? இருக்கிறதுலே சிறந்த இயேசுவால உண்டாச்சு. பிதாவானவர் இடத்துல போயிட்டு, உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் பொக்கிஷன் நீங்கள் நானும் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறதுலே வைர ஒட்டியான இருக்குது பிரதர், அல்லது இருக்கிறதுல டைமண்ட் ரிங் என் வீட்டில் இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி, இதுதான் ஒருவேளை நீங்க காட்டலாம். அல்லது இருக்கிறதே அங்க இருக்குது, அதான் பிரதர் எனக்கு ரொம்ப பெரிய சொத்து. பிதாவானவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற பெரிய சொத்துன்னு கேட்டனா உடனே சொல்லுவார், என்னோட ஒரே பேரான குமாரன் தான் சொல்லுவார். அவரு தந்துட்டார் பாருங்க, பெஸ்ட் தருவார். சரி, இவங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தாரு. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் பாருங்க, வாசிங்க.
நான் நேத்து காலையில் உட்காந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை எப்படி இவ்வளவு நாள் விட்டோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். எசேக்கியேல் 20வது அதிகாரம் 6வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 20 verse 6. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த தேசத்தை பத்தி சொல்றார் பாருங்க. வாசிக்கலாமா? நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், வார்த்தை கவனிங்க, அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டேன்றார். கவனிங்க, பின்னால அவங்க மாறினாங்க. ஆனா அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னெல்லாம் சொல்றார் வாசிங்க. இப்ப பார்ப்போம், தமிழ்ல வாசிங்கலாம் பார்ப்போம். நான் அவர்களை எகிப்து தேசத்துல இருந்து அப்படியே அழைச்சிட்டு வருவேன் என்றும், அந்த கானானை பத்தி எப்படி சொல்லுவோம், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததுமா. இந்த புடவை எடுக்க போனாங்கன்னா பாருங்க, பாவம் சகோதரிங்க தான் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லை, பாவம் புடவை கடைக்காரன் நொந்து போயிடுவான், சேல்ஸ் பாய். சில பேர் பாருங்க, ஒரு புடவை எடுக்கிறது 100 புடவை இழுத்து போடுறது. அதில் ஒரு புடவை வாங்கின கூட பரவாயில்ல. சில பேர் சரி ஒன்றும் நல்லா இல்லைப்பா, அடுத்த கடைக்கு போகலாம். ஆண்டவர் பாருங்க, ஏங்க பூமியை படைக்கும் பொழுது நல்லதுன்னு பார்த்தாராம், எல்லாமே நல்ல தேசம். அதுலயும் பார்த்து பார்த்து சிறந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அது மத்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி தெரியுமா போட்டிருக்கு, the land which is the glory of all lands. No translation, the most beautiful land of all lands. No translation, the best of all lands anywhere. இருக்கிறதுலே பெஸ்டா தேடி பிடிச்சி சூப்பர் பீஸ். எந்தப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணா இதான்ப்பா சூப்பரா ஒரு லேண்டு, அப்படிதான் போட்டு. அதுக்கு அடுத்தது வாசிங்க, சிங்காரமான தேசம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்களேன். நம்ம லைஃப்ல இதை மாத்திரம் மறந்துடவே கூடாது. கர்த்தர் அப்படியே கூட்டிகிட்டே வர்றார், இந்த தேசத்தை நோக்கி தான் அப்படியே கூட்டிட்டு வர்றார். ஆனா நம்முடைய லைஃப்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் நம்ம குறித்து ரொம்ப தாழ்வாகவே பேசிட்டு இருப்போம், ரொம்ப தாழ்வாக பேசிட்டு இருப்போம். உதாரணத்திற்கு அவர் நம்ம பார்க்குற பார்வையே வேற மாதிரி, நமக்கு செய்யணும்னு நினைக்கிறது வேற. ஆனா நாம எப்படின்னா, லூக்கா 15வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த இளையகுமாரன் சொன்னா, அப்பா ஆசையா ஓடி வர்றார், அவரை பார்த்து சொன்னா, உங்களுடைய கூலிக்காரில் ஒருத்தரா என்ன வச்சுக்கோங்க, உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நல்லா கவனிங்க, வேலைக்காரன் கூட சொல்லலை. வேலைக்காரன் யார் தெரியுமா? வீட்டில் தங்கியிருந்து எல்லா வேலையும் செய்யறவன். கூலிக்காரன் அன்னன்னைக்கு வந்து வாங்குறவன். கரெக்டு தான். நான் யூஸ் பண்ற வேர்டு ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியல இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு தெரியல, தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய கூலிக்காரர்களே ஒருவராக வைத்துக் கொள்ளும். ஆனா இன்னொருத்தர் இருந்தார், ரூத்து. நீங்க ரூத்து 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கன்னு வச்சிங்களேன். அவ சொன்னா, தனக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி பெரிய திட்டத்தோட தேவன் அங்க உள்ள கொண்டு வந்திருந்தார். அவர் போவாசை பார்த்து சொன்னா, உங்களுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தியா நினைக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா. உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். இளையகுமாரன் சொன்னானே, கூலிக்காரில் ஒருத்தனையாவது வச்சுக்கிறியா, அவன் அன்னைக்கு இருந்த நிலைமை அதுதான். அன்னைக்கு ரூத்து சொன்னா, வேலைக்காரியில் ஒருத்தியா நினைக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை, உண்மை அதுதான். ஆனால் தேவன் ஒரு நாள் நம்முடைய எழுத்தின்படியான தகுதியை பார்க்கிறதே இல்லை. அவர் எப்பொழுதுமே அவருடனே கூட சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்க விரும்புகிறவர். கரங்களுடைய சத்தமுறையில சொல்லுவோமா, அதுதாங்க ஆண்டவர். எப்பொழுதும் அந்த அன்பை மாத்திரம் ஒரு நாள் சந்தேகப்படவே படாதீங்க. இன்னொரு காரியத்தை செய்து தேவன் எனக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டுவது என்பதில்லை. ஏற்கனவே எல்லா அன்பையும் எனக்கு நல்லா தெரியப்படுத்திட்டார். அதனால தான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எத்தனை அன்புள்ளவர், ஆண்டவரே நீர் எத்தனை அன்புள்ளவர். ஆண்டவராக தான் சொல்லுவார். இன்னும் எத்தனை முறை நீ என்ன பார்த்து கேட்ப, ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து கேட்கறாருன்னு நியாயமா இருக்குது. பேதுருக்கிட்ட போய் எம்எல் அன்பா இருக்கிறியா, அன்பா இருக்கிறியா, அன்பா இருக்கிறான்னு கேட்டார். ஆனா நாம போய் ஆண்டவர்கிட்ட நீர் அன்பா இருக்கிறீரா, நீர் அன்பா இருக்கிறீரா, நீர் அன்பா இருக்கிறீரா ஒரு நாளும் கேட்கவே கூடாது. பாருங்க, ஏன் தெரியுமா? அவர் தம்முடைய அன்பை ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறார். ஒரு வழியில சொல்லுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான், ஆண்டவர் சிறப்பானதை தர வச்சிருந்தா கூட நடுவுல மாட்டிக்கிட்டு கடந்து புலம்பும் பாருங்க. இவங்க அப்படிதான். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுற தேசம் சொன்னாரு, சிங்காரமான ஒரு தேசம் சொன்னாரு, நான் பார்த்து பார்த்து அவங்களுக்கு வச்சிருக்கிற தேசம் சொன்னாரு. இதுங்க நடுவுல கடந்துட்டு, நாங்க எகிப்துல இருந்தா தேவையில்ல, நாங்க எங்கே செத்து போனா தேவையில்ல, நாங்க அங்கே இருந்தா பரவாயில்ல, நாங்க எகிப்துக்கு திரும்ப போறோம். கவனிச்சிங்க, நீங்களும் நானும் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணோம்னா அது ரொம்ப குறைவானதாக தான் இருக்கும். எல்லாவற்றையும் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்துருவோம். ஆமென்.
சரி, இப்ப இந்த யோசுவா என்கிற மனுஷனை தான் ஆண்டவர் தனியா அப்படி பிரிச்சுட்டு வர்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசே இறந்துட்டான். மோசே இறந்த பிறகு அவனுடைய வேலைக்காரனா இருந்த, ஊழியக்காரனா இருந்த யோசுவா என்கிற மனுஷனை அவர் கொண்டு வர்றார். நம்பர்ஸ் சாப்டர் 13 verse 8, என்னாகமம் 13:8 வாசிச்சீங்கன்னா, நூனின் குமாரனாகிய ஓசையா, இந்த யோசுவாவுக்கு பேர் ஓசையா. இந்த ஓசையான்ற பேருக்கு சால்வேஷன், ரட்சிப்புன்னு அர்த்தம். அதன் பிறகு அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது யோசுவா அப்படின்னு போட்டிருக்கு. யோசுவா அப்படின்னா the Lord is salvation அல்லது the Lord is the savior, இதுதான் அர்த்தம். ஆண்டவர் இப்போ அவனுடைய பேரை மாத்திட்டாரு. என்ன நோக்கத்தில் மாத்தினாருன்னு எனக்கு தெரியல. அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் இருந்ததுனால ஆண்டவர் வச்சிருக்கலாம். யேசுவா, இயேசுவே அப்படின்னு சொல்றான்ல, இயேசு ரட்சகர்னு சொல்றான்ல, அதே பேரனுடைய அர்த்தம் தான் அது. அன்றைக்கு இன்னைக்கு நமக்கு எப்படி அவர் அந்த பரம காணான கொடுக்கிறாரோ அதே மாதிரி அன்றைக்கு அடையாளமாக நிழலாட்டமாக இந்த யோசுவான்ற மனுஷன் ஆண்டவர் அங்க வச்சிருந்தார். சரி, இப்ப ஆண்டவர் அவனிடத்துல சொன்ன ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாமா? யோசுவா 1:5, ஜாஷுவா சாப்டர் 1 verse 5. முதலாவது குறிப்பா சொல்லிடுறேன். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார்ல. முதலாவது எப்படி ஆண்டவர் என்ன மேன்மைப்படுத்துவார் அப்படின்னா, இந்த வருஷம் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே இதை மனசுல வச்சுக்கணும். தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது தான் உலகத்தில் ரொம்ப மேன்மையான அனுபவம். பாருங்க, வாசிக்கலாமா? யோசுவா 1:5 வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், அப்பதான் இதனோட ஆழம் புரியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடயும் இருப்பேன். மோசையோடு இருந்தது போல. இதுல என்ன தெரியுமா கேள்வி? ஆண்டவர் இந்த மோசையை கண்டுகொள்ளும் பொழுது யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துறேன், அந்த தேசத்துல என்னுடைய ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸோடஸ் சாப்டர் 3 சொல்றாரு, முச்செடி எரிகிற அந்த சம்பவத்துல. ஆனால் இங்க யோசுவா கிட்ட பேசும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லல, ஈசாக்கின் தேவன் சொல்லல, யாக்கோபின் தேவன் சொல்ற. அவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உங்களோட இருப்பேன். ஏன் அப்படின்னா, யோசுவாவுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஏன்னா அவனுக்கு முன்னால கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அவங்களுடைய அனுபவம்லாம் எனக்கு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி தான் ஆண்டவரே. ஆனால் இந்த மோசை என்கிற மனுஷன் என் கண்ணால பார்த்து பழகின மனுஷன். நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுதே எங்களோடு இருந்தவன், அதன் பிறகு என்னோட வனாந்தரத்துல வந்தவன். இவன் கரெக்டா வந்து யோர்தானுக்கு பக்கத்துல தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டான். இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, மோசே என்கிற ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்தினாரே, அதை போல நானும் பயன்படணும். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, தேவன் என்றைக்கோ இருந்தவர்களுக்கு தேவன் அல்ல. நீங்களான வாசிக்கிறோமே, அவர் ஆபிரகாமின் தேவன் உண்மைதான், ஈசாக்கின் தேவன் உண்மைதான், யாக்கோபின் தேவன் உண்மைதான், இன்னும் கேட்டீங்கன்னா மோசையின் தேவன், யோசுவாவின் தேவன் எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இரு, நான் இந்த காட் ஆஃப் பிரசன்ட், நான் இந்த நாட்களுக்கு உரிய தேவன். அன்னன்னைக்கு உள்ள காரியங்களை நான் என்னுடைய வல்லமை விளங்க பண்றேன். அன்னன்னைக்கு காரியங்களை என்னை நான் தெரியப்படுத்துகிறேன். அன்னன்னைக்கு என்னுடைய வல்லமை நான் விளங்க பண்ணுகிறேன். நல்ல கவனிங்க, இது ஏதோ சாதாரண ஒரு வாக்குத்தத்தம் போல தான் இருக்கும். ஆனால் வேதத்தினுடைய மொத்த வாக்குத்தத்தங்களையும் சேர்த்து எழுதும்போது, பின்னால எபிரேயர்ல எழுதும்பொழுது எழுதுகிறார். எபிரேயர் 13:5 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 13:5 வேற எதையும் கோட் பண்ணி காட்டல, இந்த வசனத்தை தான் அங்க கொண்டு வந்து கோட் பண்ணி காட்டுறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா இருந்து உங்களுக்கு இருக்கிற போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நாமும் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நம்ம சொல்லலாமே. ஆண்டவர் திரும்ப திரும்ப அதை தான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறார், உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறார். என்ன அப்படின்னா, நீ என்னைக்கோ நடந்தது அவங்களுக்கு செஞ்ச நினைக்காத, இன்றைக்கும் இந்த நாளிலும் 2025 ஜனவரி 1 இன்னைக்கும் கூட நான் உன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம். இப்ப யோசுவா 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொன்னது என்ன?
இப்போ என்னுடைய பிரசன்னம் நம்ப உனக்கு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கவனிங்க, மோசே கூட அதனால தான் சொன்னான். மோசே கூட ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் கொடுக்கிற லேண்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை உம்முடைய பிரசன்னம் வேணும். உம்முடைய எக்ஸோடஸ் சாப்டர் 33 அதை தான் வாசிக்கிறோம். நீ போ மோசே, உனக்கு லேண்டு தானே வேணும், சொன்ன தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், நான் வரமாட்டேன், ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், எங்களுக்கு வேணவே வேண்டாம், நீர் எங்களோடு வராது இருந்தால் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதிரும், நீர் எங்களோடு வருவதனால் மாத்திரம்தான் ஆண்டவரே நானும் என்னுடைய ஜனங்களும் விசேஷத்தோர்னு விளங்கும். பிரதர், 2025 நீங்க எதை கேட்குறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசன்னத்தை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யும். அது ஒன்று தான் உங்களை என்னை எல்லா சூழ்நிலையிலும் மேம்படுத்தும். பாருங்க, ஒரு இடையில சொல்லுவோமா, நம்மை மேன்மைப்படுத்தும். 100 பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க, உங்களை வித்தியாசமாக காண்பிக்கிறது வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க எந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதே படிப்புல இன்னும் 100 பேர் இருப்பான். அவர்கள் எல்லாரையும் விட உங்களையும் என்னையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறது நம்மோடு இருக்கிற தேவ பிரசனம் தான். நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு மாத்திரம்தான் கொடுக்கணும். இந்த ப்ரையாரிட்டி ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றான், கர்த்தர் சொன்னார், எப்போ உனக்கு என்னப்பா வேணும், மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சேன், நீ உன் வாழ்க்கையிலும் வெற்றி அனுபவிக்க போற, உனக்கு தேவை என்னுடைய பிரசன்னம், எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடயும் இருப்பேன். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். யோசிச்சு பாருங்க, இந்த 3வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல உடன்படிக்கை பெட்டின்னு கிட்டத்தட்ட 17 இடங்கள்ல போட்டிருக்கிறார் ஆண்டவர். பார்டர்ல வந்து நிற்கும் பொழுது தேவை ஒன்னே ஒண்ணுதான், உடன்படிக்கை என்பது கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை காட்டுது. உனக்கு பிரசன்னம் உண்டு, உனக்கு பிரசன்னம் உண்டு, உனக்கு பிரசன்னம் உண்டு. எனக்கு ஒரு காரியம் நேற்று யோசிக்கும் பொழுது யோசிச்சேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கும் அந்த பெட்டிக்கு 2000 முழம் தூரம் இருக்கணும், கிட்டத்தட்ட 3/4 மைல் தூரம், 1 கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். அவ்வளவு தூரத்துல ஏன் ஆண்டவரை பெட்டியை வெட்டிரு? அப்ப தேவனை விட்டு நான் தூரம் இருக்குன்னா இல்லை, ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மற்றவங்களுடைய பார்வைக்கு அந்த பெட்டி தெரியாது. கர்த்தர் சொன்னாரு, ஒரு மனுஷன் பெட்டியை பார்த்து அவனை மற்றவன் ஃபாலோ பண்றது இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருமே பார்க்கணும், ஒவ்வொருத்தர் கண்களுமே கிறிஸ்துவின் மேல பதிஞ்சிருக்கணும். 2025 இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய கண்கள் அவர் மேல பதிஞ்சிருக்கணும். ஏன்? அங்க பதிஞ்சிருந்தா மாத்திரம்தான் நான் வேறு வழியாக என்னுடைய இலக்கை அடைய தீர்மானிக்க மாட்டேன், என்னுடைய இலக்கை அடைய நான் முயற்சி செய்ய மாட்டேன். என்னுடைய கண்கள், என் கணவன் பார்க்கறான் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது மனைவி பார்க்கறான் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க அம்மா அப்பா பார்க்கறாங்க நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைங்க பார்க்கறாங்க அவங்க பார்த்துட்டு போட்டோம், அவங்கள ஃபாலோ பண்ணி நான் போவோம், இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொருத்தருடைய கண்களும் படும்படி, ஒருத்தரும் பக்கத்துல வர வேண்டாம், எல்லாரும் தூரத்துல போகிற அந்த பெட்டியை பாருங்க. இன்னொருத்துல சொல்றாரு, அந்த உனக்கு என்னுடைய பிரசன்னம் நிறைவாக உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது வாழ்க்கை, புது அனுபவத்தை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு தர விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, எபிரேயர் 4:16 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அன்னைக்காவது பெட்டிக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். உண்மையில பெட்டிக்கு பக்கத்துல வந்தாலும் பெட்டியை தொட்டாலும் டேஞ்சர். ஊசாவை கர்த்தர் அடிச்சாரு, பெலிஸ்தர்லாம் விட்டு பார்த்தா செத்தாங்க. ஆனால் நமக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேலையிலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா இன்னைக்கு கிருபாசனத்தண்டையில நெருங்கி சேரலாம். ஒரு அழியில சொல்லுவோமா, இந்த ப்ரிவிலேஜ் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அன்னைக்கு தூரம் இருந்து பார்க்கிறவங்களே கவனமா அந்த பிரசன்னத்தை தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனமா இருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்த பிறகும் கூட அவருடைய பிரசன்னத்தை நாம அனுபவிக்க தவறுமே ஆனால், அல்லது அதை குறித்து ரொம்ப கவனம் இல்லாம இருப்போம்னா நம்மை விட பரிதவிக்கப்படத்தக்கவும் இருக்கவே முடியாது. 2025 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னுடைய லைஃப்ல தேவனுடைய பிரசன்னம். அதிகாலை எழுந்துருங்க, ஆண்டவரை தேடுங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் முன்னால வைங்க. உங்கள் நேத்து நீங்க நல்லா செய்ய பழகின காரியம்தான், ஆனால் இன்றைக்கு அவரை தேடிதான் ஆகணும். நல்லா கவனிங்க, யோசுவாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். என் கூட கர்த்தர் இருக்கான்னு சொல்லிட்டு இஷ்டம் போல போறது இல்ல. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்க ஜனவரி 1 அதனால நான் இஷ்டம் போல வாழலான்னு இல்ல. இந்த யோசுவாவுக்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா யோர்தான் நதி பிளக்குது, எரிகோவை ஜெயிச்சாச்சு, எரிகோ மதில் இடிஞ்சு போச்சு, அவ்வளவு அற்புதம். அதன் பிறகு சின்ன ஒரு ஆயி பட்டணம், AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயி பட்டணம்,
சொன்னாங்க 2,000-3,000 பேர் போனா கூட ஜெயிச்சிடலாம் ஐயா. 36 பேர் செத்து போயிட்டான். நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து கடந்த நாட்கள்லாம் செஞ்சேன். நீ பெரிய காரியமோ சிறிய காரியமோ ஒவ்வொன்றிற்கும் என்னுடைய பிரசன்னத்தை நீ தேடணும், என்னுடைய சமூகத்தை தேடணும், என்னுடைய ஆலோசனை நீ தேடணும். கரங்குளத்து அடையில சொல்லுவோமா, நமக்கு ஒரு எச்சரிப்பு. சரி, நான் முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். 2வது குறிப்பு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு முன்பாக போகச் செய்து உங்களை மகிமைப்படுத்துவார் அல்லது மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் சொன்னாரு யோசுவாகிட்ட, ஆபிரகாம் ஈசாக்கை யாக்கோபை உள்ள கொண்டு வரல, நான் மோசையோடு இருந்து அவனிடத்துல கிரியை எப்படி நடப்பித்தேனோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில நான் செய்வேன். இப்ப மோசை கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். வாசிச்சிடலாமா? யாத்திராகமம் 23-27. நிறைய வசனங்கள் சொல்லணும், நமக்கு நேரம் இல்லை. எக்ஸோடஸ் சாப்டர் 23:37. மோசை கிட்ட நல்ல கவனிங்க, மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். இப்ப மோசை கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன். 2வது குறிப்பு என்ன? தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம், தேவனை குறித்த அந்த பயங்கரம் உங்களுக்கு முன்பதாகவே தேவன் நீங்க போற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அனுப்புவார். ஒரு இடையில சொல்லுங்களாம் பார்ப்போம். வாசிக்கலாமா? யோசுவா 2வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க. இன்னும் யோசுவா கானானுக்குள்ள காலை வைக்கல, சரியா? ஆனா அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் பயத்தை அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்பதாகவே பயத்தை அனுப்பிச்சிட்டாரு. எப்போ? சிவந்த சமுத்திரத்திலிருந்து கிளம்புனாங்க பாருங்க, அப்ப இருந்தே செய்தி இங்க காட்டுதீயே பரவுச்சு. எப்படி பரவுச்சுன்னு எனக்கு தெரியல, எப்படி பரவுச்சுன்னு எனக்கு தெரியல. வாசிக்கலாமா? யோசுவா 2வது அதிகாரம். இந்த ராகாப் என்கிற வேசி என்ன சொன்னான்னு கவனிங்க. கர்த்தர் சொன்ன வசனம் ரொம்ப முக்கியம். எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பாக நான் அனுப்புவேன். யோசுவா 2வது அதிகாரம் 9 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த ராகாப் என்கிற வேசி சொல்றார், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அவர் சொல்றது கவனிங்க, எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. கரெக்டா? அடுத்தது 10வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரையும் வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு அலையில சொல்லுங்களாம் பாப்பா. என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க, அவன் இவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறான். நேற்று ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு பிரதர் வந்து சொன்னார், கரெக்டாக தான் பிரதர் நீங்கள் சொன்னீங்க, ஆஃபீஸில் ஒருத்தர் என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி எகிருவார். நான் நினச்சேன் அவரை பார்த்து தான் நான் பயந்துட்டு இருக்கிறேன்னு. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் சொல்கிறது, நான் ஏதோ விதத்தில் அவருக்கு பயம் காட்டிகிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பயம் காட்டே இருக்கிறேன். சில நேரத்தில் நம்ம மேலே எரிஞ்சு விழுவாங்க பாருங்க. ஒன்றும் பயந்துடாதீங்க, நம்மளை பார்த்து அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். நம்ம பார்த்து அவன் பயந்ததுனால தான் அவன் ஃபர்ஸ்ட் எகிர ஆரம்பிக்கிறது. வசனம் சொல்லுது, இவங்கெல்லாம் அப்படியே எரிகோ மதில் பிரம்மாண்டமா இருந்துச்சு, யோர்தான் பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா இவர்களை குறித்த செய்தி ஏற்கனவே உள்ள ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு. ஐயோ, ஒரு வருது, ஒரு பெரிய ஜாதி வருது. ஏன் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதே பிலேயாம்கிட்ட போய் பாலாக்கு போய் சொன்னான். என்ன சொன்னான்? மாடு புல்ல மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிரும்பா ஒரு ஜாதி ஒன்று வந்துட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார், எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பாக நான் அனுப்புவேன். 2025 சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களோ, உங்களுக்கு கவலை உண்டாக்குகிறவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும்படி தேவன் ஏதோ ஒரு சிக்னல் அனுப்புவார். அதான் சொல்றேன், ஏதோ ஒரு சிக்னல் அனுப்புவார். யோசிச்சு பாருங்க, இந்த ராகாப் என்கிற வேசி மாத்திரம் அல்ல. நீங்கள் யோசுவா 9வது அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா, ஜோஷுவா சாப்டர் 9, இந்த கிபியோனைட்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, கிபியோனியர்கள். அவங்கள்ட்ட போய் ஏன்டா எங்களை இப்படி ஏமாத்தினு யோசுவா கேட்கும்போது சொல்றான், ஐயோ உங்களுக்கு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், அதனால தான் ஏமாத்தி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம், ஏமாத்தி உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம் சொல்றேன். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எப்படி திரும்ப மேன்மைப்படுத்துவாரு? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு முன்பதாக அவர் அனுப்புவார். ஆமென். அதனால தான் ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிற ரோமர் 8:31, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 31,
தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆமென். எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். உதாரணத்திற்கு மோசே கூட எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 11, 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஆண்டவரே பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. 12வது வசனத்துல சொல்லிட்டாரு, ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கிறேன். பார்வோன் பெரிய ஆள் ஆயிடுச்சு, நான் கூட இருக்கிறேன்பா. நான் எப்படி ஆண்டவரை அழைச்சிட்டு வர முடியும்? நான் கூட இருக்கிறேன்பா, நான் கூட இருக்கிறேன். பின்னால நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 105:38, 105 verse 38, எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு பயந்ததுனால்னு போட்டிருக்கு. இவர்கள் யாரை பார்த்து பயந்தார்களோ அவர்கள் இவர்களை பார்த்து பயப்பட செய்தார். ஆமென். தேவன் உங்களை என்ன மேன்மைப்படுத்துவார் எப்படி தெரியுமா? உங்களுக்கு குறிச்ச பயம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு குறிச்ச பயம் உண்டாகும். 3வது குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிறாங்க பாருங்க, நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் அல்லது சக ஆளுங்க, அவர்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். இப்ப யோசுவாவை ஏன் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் அப்படின்னாரு? எல்லாம் ஆண்டவர் தானே மகிமைப்பட்டுட்டே இருக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டியை பார்த்துட்டு போன்றாரு. ஆண்டவர் மகிமைப்பட்டு இருக்கும் பொழுது ஏங்க தனிப்பட்ட ஒரு நபரை அங்க நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்ல வேண்டியிருந்தது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்கெங்கெல்லாம் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய குமாரனுடைய நாமம் உயர்த்தப்படணும், இயேசுனுடைய நாமம் உயர்த்தப்படணும். இந்த யோசுவா என்பவன் இயேசுக்கு அடையாளமா இருக்கிறான். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் இவனை பெருமைப்படுத்தணும், காலரை தூக்கி விட்டுக்க, அந்த அர்த்தத்தில் கர்த்தர் சொல்லல. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே யோசுவாவை கொஞ்சம் கேவலமா பார்த்தாங்க, ரொம்ப சாதாரண பார்த்துட்டே இருந்தாங்க. உதாரணத்திற்கு வாசிக்கலாமா? என்னாகமம் நம்பர்ஸ் சாப்டர் 14 verse 10. இவர் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்த பிறகு எல்லாரும் ஒரு செய்தி சொன்னாங்கன்னா யோசுவாவும் காலேபும் வேற ஒரு செய்தி சொன்னாங்க, நம்ம போய் பிடிச்சிக்கலாம். இப்ப ஜனங்களுக்கெல்லாம் கோபம். வசனம் சொல்லுது, அவர்கள் யோசுவாவின் மேலையும் காலேபின் மேலையும் கல்லெறியும்படி அவர்கள் காத்திருந்தாங்க. நல்லா கவனிங்க, எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு பாருங்க. ஏங்க 10 பேர் தப்பா பேசுறான், 2 பேர் கரெக்டா பேசுறான். மெஜாரிட்டி இருக்கிறதுனால தப்பு சரியாயிராது, சரி தப்புன்னு ஆயிராது பாருங்க. இப்ப யோசுவாவும் காலேபும் மாத்திரம் தங்கள் ஸ்டாண்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் மேல் கல்லெறியும்படி அவர்கள் இருந்தார்கள். நிறைய இடத்துல உலகம் நம்ம மேல கல்லெறியதுக்கு ரெடியா இருக்கும். இயேசு மேல கல்லெறிய போச்சுதே, இயேசுநாதர் மேல கல்லெறிய போச்சுதே, இயேசுநாதர் தப்பு பண்ணதுனால இல்ல. பவுல் மேல கல்லை எரிஞ்சுது, ஸ்தேவான் மேல கல்லை எரிஞ்சுது, தவறு செய்ததுனால அல்ல. நீங்களும் நான் என்னைக்கு சத்தியத்துக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறோமோ கண்டிப்பாக உலகம் பகைக்கும். ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன பகைச்சிட்டு இருந்த மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. ஆமென். மாத்தவே முடியாது. இவங்க எல்லாருக்கும் யோசுவா தானே. இப்போ மோசே இறந்த பிறகு யோசுவா தான் நடத்தணும். ஆனால் யோசுவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்றதற்கு ரெடியாவே இல்லை. யோசிச்சு பாருங்க. இந்த யோசுவா ரொம்ப சாதாரண மனுஷன். வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மோசேக்கு இந்த யோசுவா வெறும் எடுபுடி. வாசிக்கலாம் யாத்திராகமம் 24:13, எக்ஸோடஸ் சாப்டர் 24 verse 30. அப்பொழுது மோசே தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவோட கூட எழுந்து போனான். எங்க போனான்? தேவ பர்வதத்துக்கு. பாருங்க, மோசே மேல போயிட்டாங்க, கீழே ஒரு கூத்து நடந்துட்டு இருக்குது. இப்ப நடுவுல ஒருத்தன் மாட்டிட்டு கிடந்தான் பாருங்க, யோசுவா. நாங்க இஸ்ரேலுக்கு போயிருக்கும் பொழுது அந்த ரமேஷ் எல்லாம் சீனாய் மலைக்கு மேல போயிட்டாங்க, எல்லாம் மேல போயிட்டாங்க. நானும் பிரதர் சுதாகரும் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அவரு எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது பிரதர்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டார். சரி, அவரு தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஜோஷுவா பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது, அது கொஞ்சம் முன்னால் வந்து உட்காந்துட்டோம். அங்கதான் ஜோஷுவா காத்திருந்ததா சொல்லுவாங்க. நாங்க அங்க நிக்கிறோம். அட விடிய காலம் நைட்லாம் கூட ஒண்ணுமே தெரியல. காலையில 8 மணிக்கு ஒரு காத்து அடிச்சுது பாருங்க, அவ்வளவுதான் வெடவெடுத்து போச்சு. நாங்க எல்லாம் நானும் பிரதர் சுதாகரம் ஓடி போயிட்டு ஒரு சின்ன ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு, குகை மாதிரி, உள்ள பூந்துக்கிட்டோம். நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் பாருங்க, மோசே மேல போயிட்டாங்க. மகிமைக்குள்ள போயிட்டு நல்லா கூலா உட்காந்துருந்தானோ ஹாட்டா உட்காந்துருந்தானோ நமக்கு தெரியாது. கீழே எல்லாம் இருந்துச்சு. இவன் ஒருத்தன் நடுவுல மாட்டிக்கிட்டு, ஐயோ இவனுக்கு போய் வேலைக்காரனா சேர்ந்தாலும் சேர்ந்தோம்.
ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த இடநாய் வேலை பார்த்தா பார்க்கலாம், இங்க இடநாய் வேலை பார்க்கவே கூடாதுப்பா. இவன் எப்போ வருவான்னு தெரியல. ரொம்ப சிம்பிளான ஒரு பிகினிங் பாருங்க, அற்பமான ஆரம்பம். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. 32:17 யாத்ரா 32:17. 32:17 ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறது. இப்ப மோசே மேல இருந்து கீழே இறங்கணும், கீழே அதுக்குள்ள ஆரோன் பொற்கன்று குட்டி எல்லாம் செஞ்சு ஒரே திருவிழா நடந்துட்டு இருக்குது. இப்ப பாருங்க, இது என்னப்பா சத்தன்னு கேட்டா ஒண்ணு, அது யுத்தத்தின் ஆரவாரம். அதோட அந்த இடத்துல யோசுவா சைலண்ட் ஆயிட்டான், வேற ஒண்ணுமே பேசல. அங்க சீன்லயே அவன் இல்ல பாருங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 33:11 வாசிங்க. 33:11 ஒருவன் தன்னுடைய சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் முகமுகமாய் மோசையோடு பேசி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு, என்னென்னலாம் சொல்லணுமோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டார். இப்ப மோசே பாளையத்துக்கு போன பிறகு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன், இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அவ்வளவுதான். அங்கேயும் எடுபடி வேலை தான், அங்கேயும் எடுபடி வேலை தாங்க. சாதாரண ஒரு மனுஷன். இப்போ இந்த யோசுவா தாங்க ஏங்க மோசைக்கு ஊழியக்காரனா இருந்தவன் தானே, ஒருத்தனும் மதிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்கறதே இல்லை பாருங்க. இவர்கள் ஏற்கனவே அற்புதத்தை பெற்று தேவனாலே மேன்மை பெற்ற ஜனங்கள், அவர்கள் நடுவுலையும் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு கர்த்தர் திட்டம் போட்டிருந்தாரு. எப்படி தெரியுமா திட்டம் போட்டிருந்தாரு? இதை பாருப்பா, உன் கூட இருக்குன்றதை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிச்சிடறேன் அப்படின்ட்டு. வாசிங்க பார்ப்போம், ரொம்ப முக்கியம். 1:17 யோசுவா 1:17 ஜாஷுவா சாப்டர் 1:17. இப்போ மோசே இறந்த பிறகு யோசுவா கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பாரு, மோசையோட இருந்தது போல கர்த்தர் உங்களோட இருந்தாருன்னா உனக்கு செவி கொடுப்பான், தான் அர்த்தம். இந்த இடத்துல ஏதோ பாலிஷ்ட போட்ட மாதிரி போட்டிருக்குது. அவங்க சொன்னாங்க, ஐயோ நீ எனக்கு லீடர் தான் ஐயா, உனக்கு நான் செவி கொடுப்போம். மோசையோட கர்த்தர் இருந்தாரே, அது மாதிரி உங்களோட மாத்திரம் இருந்துகிட்டோம், கவனமா இருந்துக்க. அர்த்தம் என்னன்னா, உங்களோட ஒன்றும் கர்த்தர் இல்லையா, நான் ஏன் உனக்கு செவி கொடுக்கணும், நான் ஏன் செவி கொடுக்கணும்? அப்படி வாங்க பார்ப்போம். 3வது அதிகாரம் 7வது வசனம். இப்பதான் ஆண்டவர் சொன்னார்ல, வாசிச்சோமா? அதே தான் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன்றத இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, ஆமா, ஐ வில் பிகின் டு எக்ஸால்ட் யூன்னு போட்டிருக்கு. தமிழ்ல நல்லா இருக்குது. இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்த தொடங்குறேன், அப்படி போடல. இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் பாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோசையை கொண்டு கர்த்தர் எப்படி சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாரோ அதே அற்புதம் இந்த பிந்தைய ஜெனரேஷன், அந்த அற்புதத்தை பார்க்காத ஒரு புது ஜெனரேஷன், கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது போலவே யோர்தானை 2 பிளக்க வச்சாரு. வசனம் சொல்லுது, வாசிச்சிடலாமா? 4:14 ஜாஷுவா 4:40. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாகவும், கண்களுக்கு சொல்லுவோமா? முதல்ல சொன்னேன், உன் கூட இருப்பேன், என்னுடைய பிரசன்னத்தை தந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். 2வது, மோசைக்கு என்ன காரியத்தை செய்தேன்? பயப்படுற பயத்தை உனக்கு முன்பாக செஞ்சேன். 3வது, கர்த்தர் சொல்றாரு, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் உங்கூட இருந்து பயங்கரமான காரியத்தை அல்லது அற்புதங்களை செய்து, அவர்கள் எதையெல்லாம் விசுவாச வார்த்தையாக கேட்டிருந்தார்களோ, எதையெல்லாம் அற்புதங்கள் என்று அவர்களை அறிவிக்க கண்டிருந்தார்களோ, அவர்கள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில ஒன்றை கொண்டு செஞ்சு நான் மேன்மைப்படுத்துவேன். நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஆமென். இந்த யோசுவனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான், ஒரு முறை சொல்லி முடிச்சிடறேன். இந்த யோசுவனுடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? யோசுவா 1:1 வாசிங்க பார்ப்போம். ஜாஷுவா சாப்டர் 1:1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயினுடைய வேலைக்காரனாகிய அல்லது ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா, அப்படித்தான் அவனுக்கு இன்ட்ரோடக்ஷனே.
மோசேயினுடைய வேலைக்காரனாகிய யோசுவா. மோசேயினுடைய வேலைக்காரன். இப்ப முடிக்கும் பொழுது எப்படி தெரியுமா கர்த்தர் அவனை முடிச்சாரு? 24, 29 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒரு இடையில சொல்லுங்களேன். ஆமா, தொடக்கம் அப்படிதான். மோசையினுடைய வேலைக்காரன் தான் தொடங்கும், முடிக்கும் பொழுது முடிக்கிறாரு. அவனுடைய ஊழியக்காரன், அவனுடைய ஊழியக்காரன், அவனுடைய ஊழியக்காரன். மோசே பூமியில் இருந்த காரியங்கள்ல தான் அற்புதத்தை செஞ்சான். இந்த யோசுவா எப்படிப்பட்டவன் தெரியுமா? சூரியனே நீ கிபியோனின் மேலும், சந்திரனே நீ ஆயுளன் மேலும் தரித்து நிற்பீர்களாக. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்ததை போல அற்புதம் இதற்கு முன்பு நடந்ததே இல்லை, நடக்க போறதே இல்லை. பிரதர், அன்னைக்கு தேவன் அவனோடு இருந்து செஞ்சார்ல, உன்னை மேன்மைப்படுத்துவன்னு சொன்னார்ல, அதே வாக்குத்தத்தம் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சபைக்கு என்ன ஆண்டவரே வார்த்தை கொடுக்கணும்? திரும்ப திரும்ப என்னுடைய காதுகளிலே ரீங்க ஆரம்பித்து கொண்டிருந்த வார்த்தை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ரமேஷ் கிறிஸ்மஸுக்கு முன்னால் இருந்து, அண்ணா போர்டுக்கு கொடுங்கண்ணா, வசனம் கொடுங்கண்ணா, வசனம் கொடுங்க. நான் என்ன பண்ண முடியும்? வசனம் கொடுத்த இதை பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது திரும்ப திரும்ப காதுகளில் வந்த சத்தம், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சபைக்கு என்ன ஆண்டவரை வார்த்தை கொடுக்கணும்? நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லு. வசனத்தை கொடுத்துட்டேன். நேத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒவ்வொரு காரியத்தை அழகாக காட்டினார். ஃபஸ்ட்டு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி தெரியுமா? என்னுடைய பிரசன்னம் உன்னோட ஒவ்வொரு நாளும் இருக்கணும். என்னுடைய ஜெபம் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளும் எனக்கு அதில் டவுட் கிடையவே கிடையாது. ஆனால் நீர் என்னோடு இருக்கிறது எல்லோருடைய கண்களும் காண செய்யணும் ஐயா, காண செய்யணும். ஜெபம் இன்னும் இருந்து நம்ம ஜெபம் மாறட்டும். நீங்க என் கூட இருக்கிறீங்க. முதல்ல அந்த கான்ஃபிடென்ட் திரும்ப இருக்குது இல்லையா எனக்கு தெரியல. நீங்க கர்த்தர் இருந்தீங்கன்னா அவர் உங்க கூட இருப்பார். ஆமே. சில பேர் ஆண்டவரே நீர் என் கூட இரு, ஆண்டவர் அவர் சொல்லுவார் முதல்ல நீ என் கூட இரு தானே, நீ என் கூட இரு. உதாரணத்துக்கு விக்கி இருக்கிறாரு, நான் விக்கி கூட போய் நின்றுட்டேன். விக்கி என் கூட என் கூட நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? நான் கூட இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக் அவர் என் கூட இருக்கிறார். வேதம் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்குறீங்களோ நெருங்குங்க. ஏற்கனவே 2024 வரைக்கும் நிறைய தீர்மானம் எடுத்தீங்க. காலையில் எழுந்துருவேன், ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன், டெய்லி ஒரு 10 அதிகாரம் வாசிப்பேன். 10 வசனத்தை வாசிக்கிறோமா பாரு முதல்ல. சரி போகுது. சில பேர் ஒரு அதிகாரமாவது நான் அன்னைக்கு வாசிச்சிருவேன். ஆண்டவரே எத்தனாவது அதிகாரம் வாசிச்சேன்? சங்கீதம் 117 வாசிச்சேன் பிரதர். ஏன் 119 தான் வாசிக்கிறது? இங்க பாருங்க, அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டெக்ஸ்ட் காலண்டர், நம்ம காலண்டரில் கூட தான் போட்டிருக்கோம். டெய்லி ஒரு வசனம், பைபிள் வாசன் திருப்பத்துக்கு போயிட்டு அப்படி போனோன்னே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். அப்பா கர்த்தாவே பேசிட்டீராண்டவரே. அவர் போனால் கூட சொல்லுவார், நான் உனக்கு முன்னால் போகணுன்னா உனக்கு நீ என்னெல்லாம் செய்யணுன்றது அவர் பின்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னா எல்லாத்தையும் மறந்துடுறது. இன்னைக்கு எல்லாரும் நல்ல தீர்மானம் எடுங்க பிரதர். 2025 தேவனுடைய நடத்துதலின்படி நடக்காத எவராக இருந்தாலும், குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் தடுமாற்றமும் தோல்வியும் தான். தேவனை முன்னால் நிறுத்துங்க. ஆமேன். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு முன்பதாக போகிறதற்கு நல்ல ஒரு உடன்படிக்கை பெட்டி, நல்ல ஒரு மேய்ப்பனை நான் வைக்கிறேன். நல்ல மேய்ப்பன் அவர் சொன்னார், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக செல்லுகிறான். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து உங்க முகத்தை நான் தேடுறேன். ஆண்டவரே எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க, எனக்கு நீங்க கற்றுத்தாங்க, எனக்கு செய்ய வேண்டியதை செய்யும். தேவன் எவரும் அறியாத ரகசியங்களை நமக்கு கற்றுத்தரதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தேவை ஒன்னே ஒண்ணுதான், நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள்னு வேதம் சொல்லுது. பிரதர், நீங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க வேலைக்கு போனாலும் சரி, அல்லது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காரியத்திற்கு இன்னிலிருந்து அவருடைய சமூகத்தை தேடுவோம். ஆமேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் தேடுவோம். ஆண்டவரை மேன்மைப்படுத்துவேன் நீங்க சொன்னீங்கல்ல, என்னுடைய லைஃப்ல எத்தனை அவமானங்கள் நான் சுமந்துட்டு இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறேன் என்பதை மாத்திரம் அவர்களுக்கு காண்பியும். அது ஒண்ணுதான் ஆண்டவர் அவர்களுக்கு பயம் உண்டாக்கும். ஆமேன். தேவன் செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நம்மை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் நம்மை நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்முடைய எல்லா சூழ்நிலையும் சொல்லுங்க. ஆண்டவர், உம்மை தேட வேண்டிய விதமா நான் உம்மை தேட நீர் எனக்கு உதவி செய்ய. ஆண்டவர், உம்மை தேட நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் எனக்கு முன்பாக போகிறத என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க செய்யும். என் லைஃப்ல நான் அனுபவிக்கணும் ஐயா. எனக்கு முன்பாக தேவன் நீர் போகிறீர். 2025 எனக்கு முன்பாக நீர் போகிறீர். இதுவரை நடத்தின யெகோவா ஈரே, நீர் என்னை நடத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீர். நீர் என்னோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறத என் ஃபேமிலியில் உள்ளவங்க மாத்திரம் இல்லை, மற்றவங்களும் காண செய்வீர். என் ஃபேமிலியில் உள்ளவங்களும் காண செய்வீர். ஆண்டவரே, எல்லாருக்கும் இந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் நினைக்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் நினைக்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ. யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. இந்த காலையில் உடைய பிள்ளைகளாக எங்கள் இந்த இடத்திலே கூடி வரப்பண்ணினீர், அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு நம்முடைய ஆளுகையின் கீழாக கொண்டு வருகிறோம். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீர். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்றவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர். வார்த்தை உறுதியாய் பற்றி கொள்கிறேன் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றைக்கு யோசுவா சொன்னானே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை, ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லையே. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயம் நிறைவேறும். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலனையும் கொண்டும் பலப்படுத்தும். தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ரட்சியம் ஐயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போகவில்லையே.
அவருடைய ஆத்தும மீட்பு அருமையா இருக்கிறது. எங்கள் தேவனே, இன்றைக்கு தனியாய் வந்து சோர்வாய் வந்து இந்த இடத்தில் நாங்கள் ஒருவேளை ஆராதிக்கலாம். குடும்பமாய் வேதம் சொல்லுகிறபடி நீதிமானுடைய கூடாரத்திலே உண்டாகிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எங்கள் தேவனை தொனிக்க செய்வீராக. அடுத்த வருஷம் வரும்பொழுது எல்லாரும் ஃபேமிலியா வர கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையுடைய பிள்ளைகளை தொடர்வதாக. வருஷத்தின் நன்மை நாளை முடிசூட்டுகிறவர் நீர். உம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று வார்த்தை சொல்லுகிறதே. எங்கள் அருமை ரட்சகர் ஆத்தும நேசர் நீர். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று தடைகளை அப்புறப்படுத்தும். இந்த நாட்களிலே எங்கள் இயேசுவை 100% ரியலாக அனுபவிக்க உதவி செய்ய ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்து காணிக்கையில கர்த்தனை ஆசீர்வதியும் பெருகச் செய். துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலை, இன்னைக்கு சொன்னது போல மேன்மையும் அருளி செய்வாராக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. Wish you a happy and blessed new year. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.